ஜனனிமா, எப்படிமா இருக்கீங்க? பார்வதி, ஏன் ஏன் அழுகுற? சந்தோஷமான செய்தி கேட்டு பிள்ளைய பார்க்க தானே வந்திருக்க, எதுக்கு அழுகணும்? சந்தோஷமா 4 வார்த்தை பேசு. நீ ஏமா ஸ்ட்ரெயின் பண்ணி இவ்ளோ தூரம் தனியா வந்த? நான் தான் வர வேணாம்னு சொன்னேன்ல. உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. அங்க அஞ்சனாவோட குழந்தைய பாத்துக்கணும், அஞ்சனாவை பாத்துக்கணும். நீ பாட்டுக்கு வந்தா அங்க எல்லா வேலையும் யார் பாக்குறது? அதெல்லாம் அவ லீவ் போட்டு பாத்துப்பா. நீ ஏன் அதை பத்தி யோசிக்கிற? எனக்கு அஞ்சனா மட்டும்தான் பொண்ணா? நீயும் தானடா எங்க செல்லம், முதல் செல்லண்டா நீ. சக்தி, இந்த வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. எல்லாருமே ஒரு மாதிரி பேசுறாங்க. உங்க அண்ணன் எப்பவுமே கோவமா தான் இருப்பாரு. ஆனா இது இந்த வீட்ல புதுசு கிடையாது. நாங்க வரப்பெல்லாம் இந்த வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். இனிமே இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் தான் உங்ககிட்ட ஃபோன்லேயே சொன்னேன், நாங்கள் தனி கொடுத்தனும் போகிறோம், இனி இங்கே ஒத்து வராதுன்னு முடிவு எடுத்து கிளம்பலான் இருக்கோம். என்னமோப்பா, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஜனனிக்கு போராட்டம் மட்டும்தான். என்னமோ நினைச்சு ஜனனிய கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனா அது எப்படியோ போயிடுச்சு. சாரிம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை குறை சொல்லலம்மா. என் மனசுல எவ்வளோ நாளா. சாரிம்மா, மன்னிச்சிருங்க. ஜனனி, நீ ஏன் டல்லா இருக்க? நீ இனிமேதான் ஹாப்பியா இருக்கணும். அப்பா. என்ன அப்பா? நீ இன்னும் அவரோட அப்ரிசியேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? விட்ரா. இங்க பாரு, நீ உன் வாழ்க்கை பத்தி மட்டும் யோசி. இல்லம்மா, அப்பாவும் வந்திருந்தா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அவருக்கு வர உடம்பு சரியில்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஆமா, இதையே பேசிட்டு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அஞ்சனாக்கு குழந்தை பிறந்திருக்கு. இப்படி நீ மத்தவங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன்னு வைய, உன்னை பத்தி நீ எப்ப யோசிக்க போற சொல்லு? ஜனனி, இங்க பாரு, எல்லாருமே இண்டிவிஜுவலா வாழ பழகிட்டோம். நீயும் உன் லைஃப பத்தி யோசிக்க பழகிக்கோடா. புரியுதுமா, புரியுது. புரியுது, ஓகே. இப்படி எல்லாம் உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் மனசு இன்னும் அதே அந்த சின்ன குழந்தை 8th ஸ்டாண்டர்ட் ஜனனி அப்பாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கு. கண்ணம்மா, உன் அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா வாழ்ந்தேனா கவலையா வாழ்ந்தேனா எப்படி போச்சுன்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்கன்னா என்னால ஸ்ட்ரைட்டா பதில் சொல்ல முடியாது. இப்ப வரைக்கும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். எல்லாம் அப்படியே காம்ப்ரமைஸா போயிட்டு இருக்கு. சில நாள் சந்தோஷமா இருந்திருக்கேன், நிறைய நாள் அழுதுட்டும் இருந்திருக்கேன் தெரியுமா? வாழ்க்கையில நம்ம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம், ஆனா அது நம்மள வேற மாதிரி கொண்டு போகும். நம்ம எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாரோட எமோஷனுக்கு பதில் சொல்லணும். அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க கோச்சுக்குவாங்க, அப்படி நினைச்சிருவாங்க, இப்படி நினைச்சிருவாங்கன்னு நினைச்சோன்னு வைய, அப்புறம் நம்ம ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம்னு தெரியாமையே வாழ்வோம்மா.
இவ்வளவு நாள் வரைக்கும் அப்படியே வாழ்ந்தாச்சு.